இடங்கள்ல பல குழுக்கள்ல இத பேசுறதுக்கு கர்த்தரனை ரொம்ப பாரப்படுத்தி. இன்னைக்கு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு தனிமை கொண்டு வரும் பிரச்சனைகள். ப்ராப்ளம்ஸ் இன் லோன்லினஸ். தனிமை கொண்டு வரும் பிரச்சனைகள். எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதுங்க. தனிமை கொண்டு வரும் பிரச்சனைகள். ப்ராப்ளம்ஸ் இன் லோன்லினஸ். தனிமை என்பது இன்றைக்கு ஒவ்வொருவரும் போராடுகிற ஒரு பிரச்சனை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவு நாம் ஒருத்தரோட ஒருத்தர் இணைய, ஐக்கியப்பட, தொடர்பு கொள்ள சாதனங்களும் வசதிகளும் இந்த உலகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த மொத்த பக்தவச்சல போகிறதுக்கு ஒரே ஒரு டெலிஃபோன், நான் பிறந்து வளர்ந்த காலங்களில் ஒரே ஒரு டெலிஃபோன் இருந்தது. இந்த தெருவில் ஒரு ரைஸ் மில்னு ஒன்று இருக்கும். அந்த ரைஸ் மில்லில் ஒரு டெலிஃபோன் இருக்கும். இந்த ஊருக்கு யார்கிட்ட யார் ஃபோன் பண்ணாலும் அந்த ரைஸ் மில்லுக்கு தான் ஃபோன் வரும். இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போவோம். கிளம்பி போய் இந்த ரைஸ் மில்லில் தான் ஃபோன் அட்டன் பண்ணுவோம். அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணுவோம். அதுக்கு காசு கொடுக்கணும் அங்கே. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் ரோட்டில் எல்லாம் எஸ்டிடி பூத்து, ஃபோன் பூத்தெல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்படி வெளியே போய் ஃபோன் பண்ண ஆரம்பித்தோம். அம்மா வீட்டில் ஒரு பெரிய குண்டா ஒரு சுற்றுற மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு, பட்டனாக மாறிச்சு. அதுக்கப்புறம் மொபைல் வர ஆரம்பிச்சது. மொபைல் வந்த காலம் நம்மெல்லாம் இருந்த நிறைய பேர் இங்கே இருந்தீங்க, நிறைய பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. மொபைல் வந்த காலம் அது அவ்வளவு விலை உயர்ந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சகோதரன் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. அப்பா ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆகிற செலவை பார்த்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவுட் கோயிங் கால் பண்ணுறதுக்கு 14 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு. கற்பனை பண்ணி பாருங்க. இது 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால அவுட் கோயிங் கால் ஒரு நிமிஷத்துக்கு 14 ரூபாய். இன்கமிங் காலுக்கு 14 ரூபாய். ஒரு நிமிஷம் பேசுனீங்கன்னா 14 ரூபாய் போயிடும். இன்னைக்குள்ள கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 14 ரூபாய் அப்படின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 ரூபா மதிப்புக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு செல்போன் இல்லாதவங்க யாருங்க இருக்கா? 70 வயசு 80 வயசு பாட்டி கூட என்ன வச்சிருக்காங்க? செல்போன் வச்சிருக்காங்க. ஒரு பட்டன் போன் தாயா வச்சிருக்கேன். ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி ஒரு போன் வாங்கி கொடுங்க. என்ன வயசு? 80 வயசுங்க. 80 வயசு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்குறாங்க. நீங்க ரோட்ல, குறைவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ரோட்ல சிக்னல் இருந்து பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சைக்காரங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ நான் எந்த ஏரியாவில் பிச்சை எடுக்கிறேன், நீ எந்த ஏரியாவில் பிச்சை எடுக்கிறேன்னு விசாரிச்சுக்கிறாங்க. நடக்குதா இல்லையாங்க? இருக்கு. செல்போன் ஒரு காலம் அது ஒரு பெரிய லக்ஸுரி. இன்னைக்கு இட் இஸ் அ நெசசிட்டி. அது அடிப்படை தேவையாக மாறிடுச்சு. ஒரு காலம் வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்தாலே பெரிய பணக்காரன் அவன். ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கு இல்லை, வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கு என்ன தேவையா இருக்கு? ஆமாம், இப்போ குழந்தை பிறந்த உடனே கூட கொஞ்சம் வருஷத்தில் ஃபோன் கிஃப்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை கூட இப்போ ஃபோனை பார்த்தா தான் என்ன பண்ணுது? பார்த்தீங்களா, நான் சொல்லலை, அந்த லெவலில் வந்துருச்சு. இன்றைக்கு குழந்தைங்க அவங்க ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க. பெற்றோர் கூட தடவிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க வாங்கி கொடுமா அப்படின்னு வாங்கி எவ்வளோ வேகமாக காரியங்களை செய்கிறாங்க. இன்னைக்கு கனெக்ஷன் ஃபோன்ல இருந்து இப்போ என்னமா மாறிச்சுன்னா வீடியோ காலுக்கு போயிடுச்சு. லைவா வீடியோ. எந்த நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தால் கூட லைவாக ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அப்படியே பேச முடியும். அவங்களோட சூழ்நிலைகள் அப்படியே பார்க்க முடியும். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பேச முடியும். இதெல்லாம் கை கடக்கமா இன்னைக்கு வந்துருச்சு. இது இல்லாமல் வாட்ஸ்அப், ஃபோட்டோ எடுத்தீங்களா உடனே ஃபோட்டோ. இது கடந்து இப்போ வாட்ஸ்அப்லாம் ரொம்ப பழைய டெக்னாலஜி ஆயிடுச்சு. இப்போ இளவட்டங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு அவங்கள ஆக்கிரமிக்கிற ஒரு இடம் சோஷியல் மீடியா. இன்ஸ்டாகிராம் அப்படின்றது இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா தனக்கு முகவரியே இல்லை, தங்களுக்கு அடையாளமே இல்லைன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க பிள்ளைங்க. இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு அடையாளமே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. பட் பிரச்சனை என்னன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? வாயால பேசுறோம், கண்ணால பார்க்குறோம்,
டெக்ஸ்ட் பண்ணுறோம், ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், லிங்க்ல போகிறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம், ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஒரு காலத்தில் வந்து ஃப்ரெண்டு கூட கனெக்ட் பண்ணணும்னா ஒரு கார்டு போடணும், லெட்டர் போடணும். பென் பால்னு சொல்லுவாங்க, பென் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அன்றைக்கு சாதாரண ஒரு பிள்ளைக்கு இன்ஸ்டாகிராமில் 500 பேர் ஃப்ரெண்டுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு. அவ்வளோ பேர் எப்படி தான் சேகரிச்சாங்கன்னு தெரியல. 500 ஃப்ரெண்டு, 1000 ஃப்ரெண்டு, இதில் ஃபாலோவர், லைக் அதெல்லாம் தனி, சப்ஸ்கிரைபர் தனி, இப்படி எல்லாம் வச்சு இவ்வளோ கனெக்டட் இருக்காங்க. பட் த பெத்தடிக் ஸ்டோரி இன் மெனி லைவ்ஸ் என்ன தெரியுமா? ஐ எம் சோ கனெக்டட், வர்ச்சுவலாக கனெக்ட் ஆகிட்டேன், ஆன்லைனில் கனெக்ட் ஆகிட்டேன், வாய்ஸில் கனெக்டடாக இருக்கேன், பட் ஐ எம் வெரி லோன்லி. இந்த காலத்தை போல தனிமையில் வாடுகிற மக்கள் எந்த காலத்திலுமே இருந்ததில்லை. தனிமை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக, பெரிய போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தனிமை அப்படின்ற இந்த போராட்டத்தை, பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு கையாள்றதுக்கு நம்ம தெரியல அப்படின்னா இந்த தனிமை நம்மை கொன்று போடும். அவ்வளோ பயங்கரமானது இந்த தனிமை. வேதமே சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்னார். இது ஆதி மனிதனுக்கு எந்த அளவு பொருந்துமோ இன்றைக்கு வாழுகிற நமக்கும் இது பொருந்தும். தனிமை என்பது நன்மையானதை கொடுப்பதற்கு உண்டாக்கப்பட்டது அல்ல. தனிமையில சில நன்மைகள் இருக்கு, அடுத்த வாரம் அதை பேச போறேன் நான். பட் இந்த வாரம் இந்த தனிமை எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பதை கவனிக்க போறோம். தனியாக இல்லாமல் சேர்ந்து ஐக்கியமாக ஒன்றித்து வாழ்வது ஏன் அவசியப்படுகிறது என்று கேட்டால் 4 வார்த்தைகள் எழுதுங்க. Companionship is integral for survival. Companionship is integral for survival. நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு துணை என்பது அத்தியாவசியமானது. துணை அல்லது உறவுகள் சொல்லலாம், துணைக்கு பதிலாக உறவுகள் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு மிக அவசியமானது. அதாவது மனிதன் ஆண்டவர் எப்படி உருவாக்கிட்டாரு, வடிவமைச்சிட்டாரு அப்படின்னா, அவன் தனியாக அவனால் உயிர் வாழவே முடியாது. நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், கையில நிறைய காசு வச்சிருக்கலாம், கையில காசு இருக்கிறதுனால சாப்பாடு பிளேட்டுக்கு வராது. நீங்க இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னா பல பேர் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டி இருக்கிறாங்க. இந்த மனித உறவுகள், அந்த கனெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா எங்க வரைக்கும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உழவன் கண்ணு தெரியாத இடத்துல, நம்ம பார்க்காத இடத்துல அவங்க வேலை செஞ்சு, அவங்க சேற்றில் இறங்கி உழைச்சு, அவங்க நெல்லை சம்பாதிச்சு அவங்க எடுத்துட்டு அதை ஒரு இடத்துல விற்று, வாங்குறவங்க வாங்கி அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு வைத்து, அதை வாங்கிட்டு வர்றக்கு ஒரு ஆள் அதை ஒருத்தர் சமைச்சு அப்புறமா நம்ம வாய்க்கு வருது. தனியா உயிரெல்லாம் வாழ முடியாது, தனியா வாழவே முடியாது, தனியாக எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. நீங்க தனியா நீங்க எந்த இடத்துலையுமே நீங்க வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே மற்றவர்கள் அவசியம். உயிரோடு நல்லா வாழணும் அப்படின்னா துணை, ஐக்கியங்கள், ஒரு மனம், நல்ல சம்பந்தங்கள், நண்பர்கள், உறவுகள் ரொம்ப அவசியம். சில பேர் நம்ம விரக்தியில சொல்லுவோம், லீவ் மீ அலோன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, எல்லாம் தனியா விடுறீங்களா, நான் தனியா இருக்க விரும்புறேன், இதெல்லாம் விரக்தியில சொல்றோம். பட் we really don't know, தனியா நம்மளால உயிர் வாழவே முடியாது. இந்த தனிமை உண்டாக்குறது என்னன்னு கேட்டா, இதை நீ சாப்பிட்டா உன் கண்ணு தெளிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம்னா உனக்கு எல்லாம் தெரியும், தேவர்களை போல நீ மாறிடுவ. இன்னைக்கு இது நடக்குதா இல்லையான்னு சொல்லுங்க என்கிட்ட, உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஒரு 13 வயசு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்ல முடியலங்க. எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, கடந்த வாரம் ஒரு கிராமத்தில், தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் 15 வயசு ஒரு பிள்ளை, 15 இயர்ஸ், 15 வயசு ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளை வேறு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. இந்த 15 வயசு, 10th ஸ்டாண்டர்ட், லவ் பண்ணதை
அவங்க பெற்றோர் வந்து கண்டுபிடிச்சு அவளுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லுங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு சொந்தக்காரங்களை கொண்டு வந்து, ரொம்ப பிரியமான சொந்தக்காரங்களை கொண்டு வந்து, இவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கொண்டு வந்து வீட்டில் தங்க வச்சு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுமாங்க? ஆலோசனை சொல்லிட்டு படுத்த அந்த அம்மாவை ராத்திரி கொலை பண்ணிட்டேன். 15 years, 15 வயசுங்க. அவருடைய மனசுல என்ன எண்ணம் வந்து தெரியுமா? நீ என்ன எனக்கு சொல்றது? எனக்கு எல்லாம் தெரியும், என் லைஃபை எப்படி வாழணும்னு எனக்கு. 15 வயசு பொண்ணு ஒரு முதிய ஒரு உறவினரை கொலை பண்ற அளவுக்கு அவளுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்துச்சுன்னு கேட்டா, அந்த தனிமை அவங்களுக்குள்ள கையாளப்படாத போது அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது தெரியுமா? பார்க்குற காட்சிகள், கேட்கிற காரியங்கள், மனசுல ஓட விடுற அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள என்ன உணர்வை கொண்டு வருது தெரியுமா? என்னை விட இந்த உலகத்தில் யாருமே ஞானி கிடையாது. நீங்கள் கோவிடுக்கு அப்புறமா ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு நம்ம சொசைட்டியில் தெரியுமா? நீங்கள் ஸ்கூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா, ஸ்கூல் மினிஸ்டர்லாம் போகிறதுனால என்னால் சொல்ல முடியும். போன வாரம் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த பிரின்சிபல்கிட்ட பேசினேன். அவர் சொல்கிறாரு, சார் ஆஃப்டர் கோவிட் எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்சுன்னு சொல்கிறாரு. எல்லாமே மாறிடுச்சு சார்ன்றார். எந்த பிள்ளையும் உட்கார வச்சு அட்வைஸ் கொடுக்க முடியல சார். எதுவுமே யாருமே தானே ராஜா தானே மந்திரி, தான் என்ன நினைக்கிறானோ அதுதான் செய்யணும். நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு அவன் உட்கார வச்சு அட்வைஸ் சொன்னால் நாங்கள் ரொம்ப பொல்லாதவர்களாக மாறிடுறோம். எங்களை வெறுக்கிறான், எங்களை வந்து ஒதுக்குறான், எங்கள் பக்கத்திலே வர்றது கிடையாது, எங்களுக்கு தீங்கு செய்கிறது கூட பிளான் பண்ணுறான். நான் ஒரு அட்வைஸ் கொடுத்துறேன்னா ஸ்கூலில் வந்து பல்ப் உடையும், ஃபேன் உடையும், சுவிட்சு உடையும், எவனுக்காவது அடி விழும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். அட்வைஸ் கொடுக்க பயமாக இருக்குது. இது எங்கே வந்துச்சு தெரியுமா? ஒரு பிள்ளையை தனிமைப்படுத்திட்டு அந்த பிள்ளைய வந்து மாம்சத்து நிச்சயிக்கும், கண்களின் நிச்சயிக்கும் நாம் இடம் கொடுக்கும்போது அடுத்தது எங்கே கொண்டு போய் நிறுத்திடும்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்குள்ள என்ன உணர்வு வருதுன்னா, ஐ நோ எவ்ரி திங், ஐ டோன்ட் நீட் எனி கவுன்சில், எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏவாளுடைய வாழ்க்கையில் வந்தது. தேவர்களைப் போல நான் மாறுவேன், கண்ணு திறக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்ணு திறந்துச்சு. எப்படி திறந்து எப்படி பார்த்தாங்கன்னா, நிர்வாணியாக தன்னை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் கொண்டு போய் தோட்டத்தில் ஒளிந்தாங்க. தோட்டம் என்ன தோட்டம் தெரியுமாங்க? அது இவங்க ஆண்டு கொள்ள வேண்டிய தோட்டம், இவங்க பராமரிக்க வேண்டிய தோட்டம், இவங்க வாழ்ந்திருக்க வேண்டிய தோட்டம், இவங்க நன்மை பெற வேண்டிய தோட்டம். அந்த தோட்டத்தில் தண்ணி ஊற்றி பராமரித்து அதை பேணி காத்த அதே தோட்டத்துக்குள்ள அகதிகளை போல ஒளிச்சாங்க. இன்றைக்கு இது நிஜத்தில் நடக்கிறது. தனிமையை விரும்பி தனிமையில் இச்சைக்கடுத்த காரியங்கள், மாம்ச ஆசைக்கடுத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற துணிந்து தன்னை மிகப்பெரிய அதீத மேதாவியாக நினைக்க தூண்டப்பட்ட இந்த தூண்டுதல்களால் மாட்டிக்கொண்ட பிள்ளைங்க ஒரு கட்டத்துக்கு மேல கண்டுபிடிக்கிறாங்க, they are left alone really. அவங்க யாரையும் இப்ப பார்க்க விரும்புறதில்லை, யார்ட்டையும் பேச விரும்புறதில்லை, யாரோடையும் ஐக்கியப்பட விரும்புறதில்லை, தன்னந்தனியாக மாறிட்டாங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில தனிமையை அடைந்தான், உணர்ந்தான். அவன் செய்த வேலையை உங்களுக்கு நான் வசனமா வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் மறக்காம தொடர்ந்து வந்து படிக்கிறதுக்கு ரெடியாக வந்துருங்க. அடுத்த வாரம் நான் டீன்ஸ்லாம் கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் ஆல் த சில்ட்ரன் டு பி ஹியர். 142 சங்கீதம் 4-5 வசனம். 142 சங்கீதம் 4-5. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போய்விட்டது, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. சொல்லிட்டு இந்த தனிமையில் அவர் என்ன செய்தார்னு பார்த்தா, என் கண்ணு எதாவது பார்க்கணும், மாம்சம் எதாவது சாப்பிடணும், எனக்கு ஜீவன் பெருமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அவர் எங்க திருப்பினார் பாருங்களேன். தனிமைக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தார் பாருங்க. 5ஆம் வசனம், கர்த்தாவே உம்மை, எல்லாரும் வாசிங்க, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவன் உள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கு. இன்னொரு முறை தயவு செய்து வாசிக்கலாமா? கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுறேன், நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்துல என் பங்கா இருக்கிறே. அது முடிவு என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய ஜெயத்தின் வாழ்க்கையை, மகிமையான வாழ்க்கையின் முடிவுக்கு அந்த மனுஷன் உள்ள போனார். இன்னைக்கு நான் தாழ்மையாக தாபந்தமா அவங்க ஒவ்வொருத்தட்ட கேட்கிறேன், தனிமை என்பது நம்ம எல்லாரும் கடந்து போற ஒரு பாதை.
சின்னவங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வாலிபர்களும் சரி, திருமணமானவங்களும் சரி, எல்லாருடைய லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வில் பிகம் வெரி அலோன். ஆனா இந்த தனிமையாய் நாம கடந்து போற போது முதல்ல நம்மளை சந்திச்சு குறுக்கிடுறவன் யாருன்னா பிசாசானவன் தான். எப்ப நீ தனியா வருவேன்னு அவன் வெயிட் பண்ணி அப்படியே சிங்கம் மாதிரி சுத்தி வருவான். அவன் நிறைய காரியங்களை சொல்லுவான். நீ தனியா இருக்கிற, இப்போ நீ என்ன பண்ணலான்னா, உன் மாம்சத்துக்கு நீ நல்ல ஆசைய நீ நல்லா அனுபவிக்கலாம், கண்களால் நல்ல இச்சைக்குரியவைகளை பார்க்கலாம், நீ உன்னையே பெரியவனாக மாற்றுறதுக்கு நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளலான்னு தூண்டுவான். ஆனால் தாவீது போன பாதையை நம்ம தெரிந்தெடுப்போமானா நாம் பல வேதனைகளுக்கு நம்ம மீங்கலாக்குவோம். இந்த வசனத்தை முடிஞ்சா நீங்க மனப்படமே பண்ணி, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுறேன், தயவு செய்து எனக்கு என் கண்களை நான் வேற எங்கேயும் திருப்ப மாட்டேன், உம்மண்டை திருப்புறேன், நீரே என் அடைக்கலமா இருங்க, ஜீவனுள்ளோ தேசத்துல என் பங்குமாக நீங்க மாறிடுங்க ஆண்டவரேன்னு கர்த்தரை பிடிச்சிட்டான். தனிமையிலே நமக்கு துணையா இருந்து வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை திக்கற்றவனாய் விடமாட்டேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு. அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பாக்கியசாலிகள். நீங்க தனிமையை பெஸ்ட் வே டு எக்ஸ்பீரியன்ஸ் லோன்லினஸ் இஸ் பீயிங் வித் காட். தேவனோடு ஒரு மனுஷன் தனியா போயிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை, அந்த தனிமையின் விளைவு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா மாறும்னு வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஆண்டவர் இந்த தனிமையை நம்ம கடக்கணும், தனிமையை தேவனோடு கடக்க கர்த்தர் உதவி செய்வாராக.